வாணியம்பாடி அருகே லிப்ட் கொடுப்பது போல் நடித்து வழிப்பறி செய்து செல்போனை பறித்துச் சென்ற இருவர் கைது. வாணியம்பாடி நகர காவல்துறையினர் நடவடிக்கை. வேலூர் மாவட்ட அணைக்கட்டு பகுதியை சேர்ந்தவர் சரத். இவர் திருவிழா நடைபெறும் இடங்களில் பொழுதுபோக்கு ராட்டினம் அமைக்கும் தொழில் செய்து வருகிறார். கடந்த மே மாதம் 16ஆம் தேதி இரவு வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் பகுதியில் திருவிழாவிற்கு ராட்டினம் அமைத்திருந்த நிலையில் அன்றிரவு பணி காரணமாக வாணியம்பாடி வந்த சரத் மீண்டும் புத்துக்கோயில் செல்வதற்காக வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் காத்திருந்துள்ளார். அப்போது இதை கவனித்த வாணியம்பாடி கட்டைமேடு பகுதியை சேர்ந்த சதாம் ஹுசேன் மற்றும் கொல்லத்தெரு பகுதியை சேர்ந்த லோகேஷ் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சரத்திடம் சென்று லிப்ட் கொடுப்பதாக கூறி வலுக்கட்டாயமாக அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்று வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் சுடுகாட்டு அருகே சரத்தை மிரட்டி அவரிடமிருந்து அவர் அணிந்திருந்த வாட்ச் மற்றும் செல்போனை பறித்துச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து சரத் வாணியம்பாடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த சதாம் ஹுசேன் மற்றும் லோகேஷ் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து இவர்கள் இருவரையும் கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்துள்ளனர். சதாம் ஹுசேன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.